அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. நம்ம அந்தமான் எக்ஸ்பிரஸ் உடைய செகண்ட் பார்ட் நியூ டெல்லியிலேருந்து தொடங்குதுங்க. நீங்கள் இன்னும் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் அந்தமான் எக்ஸ்பிரஸ் உடைய ஏசி கோச் பார்க்கல, வாங்க ஃப்ரண்ட்டில் போய் பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம அந்தமான் எக்ஸ்பிரஸ் உடைய தேர்ட் ஏசி கோச்சுங்க. உள்ளே நல்லா கூலிங்காக இருக்குது. உங்களுக்கு நான் பேட் டீடைல்ஸ் லோ எத்தரில் கீழே கொடுத்துட்றேன், அதில் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே கொஞ்சம் உள்ளே போவோம். பயங்கர ரஷ்ஷாக இருக்குது, உள்ளே செம கூலிங்காக இருக்குங்க. வெளியிலேயே ஒன்றும் வெயில் இல்லை, இருந்தாலும் இங்கேயும் சூப்பராக இருக்குங்க. இது நம்ம அந்தமான் எக்ஸ்பிரஸோடைய செகண்ட் ஏசி கோச்சுங்க. ஃபுல்லாக கர்டைன்ஸ் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஏசியை விட செம கூலிங்காக இருக்குங்க. உள்ளே உங்களுக்கு இந்த ஃபேர் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே லோயர் தேர்டில் கொடுத்துருக்கேன், அதில் செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. உள்ளே நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க. நம்ம அந்தமான் எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா 2 தேர்ட் ஏசி கோச் இருக்குங்க. 1 ஏசி செகண்ட் டயர் இருக்குது, மற்றபடி வேறு எந்த கோச்சும் இல்லை. அதாவது இந்த வண்டியில் ஃபர்ஸ்ட் ஏசி கிடையாதுங்க. நம்ம அந்தமான் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 1:35க்கு நியூ டெல்லிக்கு வருங்க. உங்களுக்கு லஞ்ச் தேவைப்பட்டா இந்த நியூ டெல்லிலேயே ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டேஷன்லேயே வாங்கிக்கோங்க. டெல்லி வந்த உடனே ஏசி கிளாஸஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறாங்க. நம்ம வண்டி டெல்லி வந்த உடனே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க. ரெஸ்ட் ரூமு, கேங் பார்த்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறாங்க. Number 160 Andaman Express. Six 78 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம ஹசரத் நிசாமுதீன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு NZM. இங்கே நம்ம வண்டி 5 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இந்த ஹசரத் நிசாமுதீன் வந்து ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க, டெல்லியோடைய அவுட்டரு. டெல்லியிலேருந்து 8 கிலோமீட்டர் தாங்க. இங்கே தான் நம்ம ராஜ்தானி, துரந்தோ எல்லாமே டெர்மினேட் ஆகுதுங்க. நம்ம வண்டியில் பேண்ட்ரி கேர் இல்லைங்க. உங்களுக்கு சாப்பாடு வேணும்னா ஒன்று டெல்லியில் வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைன்னா இந்த ஹசரத் நிசாமுதீனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. சிக்ஸ் 99 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம ஃபரிதாபாத் ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு FDB. இங்கே நம்ம வண்டி 5 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா மதுரா ஜங்ஷன் தாங்க ஸ்டாப்பிங். அது இங்கேருந்து 113 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருட்டிக்கிட்டு இருக்குங்க. பார்ப்போம் வண்டியில் போகும்போது மழை ஏதாவது பெய்தான்ட்டு. நம்ம வண்டியோடைய ரேக் ஜோன் பார்த்தீங்கன்னா சதர்ன் ரயில்வேங்க. நம்ம வண்டியை எங்கே மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்கன்னா பேஸ்டன் பிரிட்ஜ் செட்டில் தாங்க நம்ம வண்டியை மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. நம்ம அந்தமான் எக்ஸ்பிரஸுக்கு எந்த வித ரேக் ரிவர்சலும் கிடையாது, எந்த ரேக் ஷேரிங்கும் கிடையாதுங்க.
நம்ம வண்டிக்கு இங்க வந்தே பாரத்தோட ஒரு ஓவர்டேக்கிங் இருக்குங்க. அதுக்காக நம்ம சிக்னல்ல நின்றுகிட்டு இருக்கோம். ஏன் அந்த வண்டியை காமிக்கலான்னு கேட்காதீங்க, பக்கத்துல இன்னொரு வண்டி நின்றுகிட்டு இருக்கு. இந்த ஃபரிதாபாத் செக்ஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் 130 செக்ஷனுங்க. ஆனால் நம்ம வண்டி 110க்கு மேலே போகாதுங்க. இப்போ வழியில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் லைன் ஒர்க் நடக்குதுங்க. அதனால நம்ம வண்டி இப்போ ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கு. அதே போல் இந்த கிளைமேட்டுங்க எப்போ சடனாக சேஞ்ச் ஆகுதுன்னே தெரியல. திடீர்னு மழை வருது, திடீர்னு வெயிலும் அடிக்குதுங்க. வணக்கம் கைஸ், நம்ம வண்டி இப்போ மதுரா ரீச் பண்ண போதுங்க. அதுக்கு முன்னாடி இவ்வளோ நேரம் சிக்னல்ல இருந்து இப்போதான் நம்ம வண்டியே எடுக்கிறாங்க. Guys, welcome to India's largest railway junction. ஆமாங்க, மதுரா ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இதோடைய ஸ்டேஷன் கோடு MTJ. இது வரைக்கும் நம்ம 812 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோங்க. இந்த இடத்துல நம்ம வண்டி 30 மினிட்ஸ் டிலே ஆகியிருக்குங்க. இந்த மதுரா ஜங்ஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா மதுரா கிருஷ்ணர் கோவில் 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. அதுவே மதுரால இருந்து பிருந்தாவனம் பாத்தீங்கன்னா 11 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. இதையே நான் லார்ஜஸ்ட் ரயில்வே ஜங்ஷன் சொன்னேன்னா இந்த இடத்துல இருந்து 7 இடத்துக்கு லைன் பிரியுதுங்க. ஸோ இந்த இடம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஜங்ஷனாக இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு ஹப்பா இருக்குங்க. நம்மளுக்கு மதுரைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்ரா கண்டோன்மெண்ட் தாங்க ஸ்டாப்பிங். கைஸ், இது ஆக்ரா மிட்டாய்ங்க. ஸ்டேஷன்லேயே உங்களுக்கு விற்பாங்க. சூப்பராக வாங்கி சாப்பிடுங்க, நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. இந்த ஆக்ரா கண்டோன்மெண்ட் ஸ்டேஷன்ல இருந்து தாஜ்மஹால் பார்த்தீங்கன்னா வெறும் 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்கு. இங்கிருந்து நீங்கள் டாக்ஸி ஆட்டோ மூலயமா தாஜ்மஹாலுக்கு ஈஸியாக போயிடலாங்க. நம்ம அந்தமான் எக்ஸ்பிரஸ்ல இன்னும் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் காமிக்கல. நம்மளுக்கு வந்திருக்கு பாருங்க ரெஸ்ட் ரூமு, படு மோசமான ரெஸ்ட் ரூம். ஏன் சொல்றேன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா தண்ணி தானாவே ஃப்ளோ ஆகுதுங்க. உள்ள நேத்துல இருந்து தண்ணியே கிடையாது.
நம்ம வண்டிக்கு ஆக்ரா கண்டோன்மெண்ட்டுக்கு பிறகு மொரினா ஸ்டாப்பிங் தாங்க வரப்போகுது. கைஸ், நம்ம வண்டியை இப்போ ஓரம் கட்டிட்டாங்கங்க. எதுக்காகனா நம்ம சென்னை ராஜதானி இப்போ ஓவர்டேக் பண்ண போது நம்ம போய் ஷூட் பண்ணுவோம் வாங்க. நம்ம சென்னை ராஜதானியை இன்னைக்கு ஈவினிங் தாங்க நிசாமுதீன்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஆனால் அந்த வண்டி நாளைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போய் சேர்ந்துடும். நம்ம வண்டி ஃப்ரைடே மார்னிங் தாங்க போய் சேரும். நம்ம வண்டி மொரினா போயிட்டு இருக்கிற வழியில பார்த்தீங்கன்னா தோல்பூர் அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் வருங்க. தோல்பூர் ஜங்ஷன். அந்த ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா அது ராஜஸ்தானுக்குள்ள இருக்குங்க. அந்த ஸ்டேஷன் தாண்டின உடனேயே நீங்க சிறு சிறு மணல் குன்றுகளை பார்க்கலாங்க. டெசர்ட் மாதிரியே இருக்கும். நம்ம வண்டியை இப்போ ஹேத்தம்பூர்ல ஓரம் கட்டியிருக்காங்க. எதுக்குன்னா நம்ம வண்டியை இப்போ ஜீலம் எக்ஸ்பிரஸ் ஓவர்டேக் அடிக்க போகுதுங்க. நம்ம வண்டிக்கு திரும்பவும் ரெண்டாவது ஓவர்டேக்குங்க. என்ன வண்டினா ராய்கர் கோண்ட்வானா எக்ஸ்பிரஸ் ஓவர்டேக் அடிக்க போகுதுங்க. சந்தானம் காமெடியில் வர மாதிரி நம்மளை ஏமாத்திட்டாங்கடா மாவனே. இந்த வண்டியை எக்ஸ்பிரஸ்ன்னு சொன்னாங்க, ஆனால் பின்னாடி வர சாதா எக்ஸ்பிரஸ் எல்லாமே ஓவர்டேக் அடிக்குது. இப்போ நாம இங்கேருந்து கிளம்பலாங்க. நம்ம வண்டிக்கு சிக்னல் இஷ்யூ பண்ணியாச்சு. மொரினா இன்னும் 13 கிலோமீட்டர் பேலன்ஸ் இருக்குங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜீலம் எக்ஸ்பிரஸ் ஓவர்டேக் அடிச்சு தெரியுமா?
அது நேற்று பத்தான்கோட்டில் நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி அங்கே நின்று தாங்க கிளம்புச்சு. அதுக்கப்புறமா தான் அந்தமான் எக்ஸ்பிரஸே வந்துச்சு. இப்போ என்னடானா அந்த வண்டி இதை ஓவர்டேக் அடிச்சுட்டு போகுது. அது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் லேட்டாக வந்திருக்குங்க. நைன் 45 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம மொரினா ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு MRA. இங்கே நம்ம வண்டி 35 மினிட்ஸ் டிலே ஆகியிருக்குங்க. நம்ம வண்டிக்கு இதெல்லாம் ஒரு டிலேவே கிடையாதுங்க. ஏன்னா நம்ம வண்டிக்கு ஏகப்பட்ட ஸ்லாக் டைம் இருக்கு. இப்போ நம்மளுக்கு அடுத்து வர ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா குவாலியர் ஜங்ஷன் வரப்போகுதுங்க. நம்ம வண்டியை அந்த ஹேத்தம்பூர்ல ஓவர்டேக் பண்ண விட்டதுக்கு இந்த இடத்துல நிறுத்தி ஓவர்டேக் பண்ண விட்டுருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குங்க. எல்லாருமே அவங்களுக்கு தேவையானதை வாங்கியிருப்பாங்க. நாமளும் பார்த்தீங்கன்னா ஏதாவது வாங்கி சாப்பிட்டுருக்கலாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் எந்த ஷாட்டும் எடுக்க முடியாது, இருட்டி போச்சுங்க. அடுத்து உங்களுக்கு நான் டைரெக்டாக குவாலியர் ஷாப்பிங்கை காமிக்கிறேங்க. நம்ம அந்தமான் எக்ஸ்பிரஸோடைய ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா எந்த வண்டியுமே சிக்கலைங்க. ஆனால் செகண்ட் பார்ட்ல சும்மா எல்லா வண்டியும் எடுத்து தள்ளிட்டு இருக்குங்க. செம்ம கண்டென்ட். நம்ம வண்டி இப்போ குவாலியர் ரீச் பண்ண போதுங்க. இப்போ பிர்லா நகர் ஸ்டேஷன்ல நம்மளுக்கு சிக்னல் போட்டு நிறுத்தி வச்சிருக்காங்க. Andaman Express from Shrimada West to Patra. Guys, welcome to winter capital of Madhya Pradeshங்க. 984 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம குவாலியர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் GWL. நம்ம வண்டி இங்க 1 hour 30 minutes டிலே ஆகிருக்குங்க. இந்த குவாலியர்ல சுத்தி பார்க்கறதுக்கு நிறைய பேலஸ், நிறைய பழைய கோவில்கள், ஃபோர்ட் எல்லாமே இருக்குங்க. செம்மையா இருக்கும் இடம். குவாலியருக்கு அப்புறம் நம்மளுக்கு ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா வீராங்கனா லக்ஷ்மி பாய் ஜான்சி ஜங்ஷன் தாங்க ஸ்டாப்பிங். Guys, 1081 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம வண்டி வீராங்கனா லக்ஷ்மி பாய் ஜான்சி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்குங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் BGLJ. இங்கே நம்ம வண்டி 45 மினிட்ஸ் டிலே ஆகியிருக்குங்க. Guys, முரினாக்கு முன்னாடி ஓவர்டேக் அடிச்சுது ஜீலம் எக்ஸ்பிரஸ். அதை போயிட்டு இருக்கு பாருங்க. இதுக்கப்புறமா நான் போய் தூங்க போறேங்க. நம்மளுக்கு இதுக்கப்புறம் வரப்போற ஸ்டாப்பிங் பீனா ஜங்ஷன் வரப்போகுதுங்க. ஆனால் நம்ம பீனாவை ஸ்கிப் பண்ணிட்டு போறோம். நான் தூங்கி எழுந்து போபால் வந்த உடனே உங்களுக்கு காமிக்கிறேங்க.
இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு குவாலியர் ஷாப்பிங் போச்சு இல்லையா, அந்த குவாலியர் ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் உள்ள இருக்குங்க. இந்த ஜான்சி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் உள்ள இருக்கு. இது இப்படி தான் மாறி மாறி வந்துகிட்டே இருக்குங்க. ஆக்ரா பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், அதுக்கப்புறமா மொரினா, குவாலியர் ரெண்டுமே மத்திய பிரதேஷ், மறுபடியும் ஜான்சி வந்தால் உத்தரப்பிரதேஷ் வருங்க. Platform number has been changed to 6. This way is now correct. இப்போ நான் போய் தூங்க போறேங்க. பை பாய். Guys, welcome to the capital of Madhya Pradesh. போபால் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் BPL. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 1375 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோங்க. இந்த இடத்துல நம்ம வண்டி 1 hour டிலே ஆகியிருக்குங்க. நைட்டு சரியா தூங்கவே இல்லைங்க. இங்க பாத்தீங்களா எல்லா ஜன்னலும் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்படி ஒரு மழைங்க. உள்ள ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு. லக்கேஜ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நனைஞ்சு போச்சுங்க. நம்ம லக்கேஜே சீட்டுக்கு மேலதான் இருக்கு. அப்பா என்னதுன்னு சொல்றீங்க, அப்படி ஒரு மழைங்க நைட்டு. இப்ப திரும்பவும் போய் தூங்க வேண்டியதாங்க. காலையில மீண்டும் சந்திக்கலாம். Platform number has been changed to 6. This way is now correct. நல்வணக்கம் மக்களே. தூங்கி எழுந்தாச்சுங்க. எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா பேட்டூல் வந்துகிட்டு இருக்கு. நம்ம இங்க இருந்து vlog-ஐ கண்டினியூ பண்ணலாம். आपके आधा तस्वीर को यहाँ प्ले करने के लिए 1580 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம வண்டி பேட்டூல் ரீச் பண்ணியிருக்குங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் BZU. நம்ம வண்டி இங்க 1 hour 5 minutes டிலே ஆகியிருக்குங்க. இந்த ரூட்டு வெயில் டைம்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகா இருக்குங்க. இப்போ மழை வேற பெஞ்சிருக்கா, செம்ம கூலிங்கா வேற லெவல்ல இருக்குங்க. சும்மா மழை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பொழந்து கட்டி இருக்குங்க. எங்கேயுமே பாரபட்சம் பார்க்காம அப்படி பெஞ்சிருக்கு. $1595 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம ஆம்லா ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் இந்த ஊருடைய பேரே தான் AMLA. இங்க நம்ம வண்டி 1 hour 20 minutes டிலே ஆகியிருக்குங்க. காலையிலேயே ஸ்டேஷன்ல சமோசா வித்துக்கிட்டு இருக்காங்க.
ஸ்டேஷன் செம கிளீனா சூப்பரா இருக்குங்க. தௌசண்ட் 618 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம முல்தாய் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் MTY. இங்கே நம்ம வண்டி சேம் டிலே தாங்க, 1 hour 20 minutes டிலேவாயிருக்குங்க. நம்ம அந்தமான் எக்ஸ்பிரஸுக்கு மத்திய பிரதேஷ்ல இது தாங்க கடைசி ஸ்டாப்பிங். ஸ்டேஷன்லாம் சும்மா அப்பா பக்காவா என்ன நீட்டாக இருக்கு பாருங்களேன். ஆஹா, எந்த அளவுக்கு ஸ்டேஷனும் ட்ரெயினும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு ட்ரெயினை நம்ம பார்த்துக்கணுங்க. நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். சிகரெட்டு பிடிக்கிறது, பாக்கு போட்டு கண்ட இடத்துல துப்புறது, டாய்லெட்ல கண்டதை போட்டு உள்ள தூக்கி போடுறது, இதெல்லாம் போட்டா எப்படி ட்ரெயின் உருப்படியா இருக்கும் சொல்லுங்க? ரொம்ப பேடுங்க. நம்ம வண்டிக்கு முல்தாயில ஒரு ஓவர்டேக்கிங்கா இருக்குங்க. என்ன வண்டினா KSR பெங்களூரு ராஜதானி இப்போ ஓவர்டேக் அடிக்க போகுது. முல்தாய்க்கு அப்புறமா நம்மளுக்கு வரப்போற ஸ்டாப்பிங் நாக்பூர் ஸ்டாப்பிங்க. இங்க இருந்து நம்ம வண்டிக்கு 145 கிலோமீட்டர் நான் ஸ்டாப் ரன்னிங் இருக்குங்க. நேற்று நம்ம வண்டி ஆக்ரா வந்ததுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாவே காலியா தாங்க இருக்கு. நம்ம போயிட்டு இருக்கிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆரஞ்சு தோட்டம் தாங்க. ஆரஞ்சு ஃபார்ம்ஸ் எங்கே பார்த்தாலும் இருக்குங்க. அதே போல் இந்த இடத்தோட அழகான வியூஸுங்க, மனசுக்கு சந்தோஷமாகவும் கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் சூப்பராக இருக்குங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம லேண்ட் ஆஃப் ஆரஞ்சை ரீச் பண்ண போறோங்க.
1771 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம த ஆரஞ்ச் சிட்டியை ரீச் பண்ணியிருக்கோங்க. நாக்பூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இதோடைய ஸ்டேஷன் கோட் NGP. இங்கே நம்ம வண்டி 1 hours 15 minutes டிலே ஆயிருக்குங்க. நாக்பூரோட நம்ம அந்தமான் எக்ஸ்பிரஸோடைய செகண்ட் பார்ட் எண்டுக்கு வருதுங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். மறக்காம நம்ம உதயா டூரிஸ்ட் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சீக்கிரமாவே நம்ம தேர்ட் பார்ட்ல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.